நீ ஆவிக்கிறேன் என்றால் என் மேல எப்போ அபிஷேகத்தின் அளவு உயருதோ, எப்போ என் தரிசனம் பெரிதாகிறதோ, எப்போ கர்த்தரனை பயன்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அப்போ புரிஞ்சுக்கணும், எனக்கு தாக்குதலும் அதிகமாகிறது. 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். சொல்லுங்க சொல்லுங்க, விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை, கர்ச்சின்னா கோபம், மூர்க்கமா யாரை விழுங்கலாம். யாருன்னா யாரு? ஆமென். யார் அபிஷேகத்தை சுமக்கிறார்களோ, யார் தரிசனம் உள்ளவர்களோ, யார் பயன்பட வேண்டும் என்று வைராக்கியமா இருக்கிறார்களோ அவர்களை விழ வைப்பதற்காய் அவன் வகை தேடி சுற்றி திரிகிறார். கூட இருக்கிறவங்கள தான் எதிராளியா மாத்தோம். ரொம்ப புரிஞ்சுக்கணும். கூட இருக்கிறவங்க ரொம்ப க்ளோஸ். சிம்சோனுக்கு எதிராளியா மாத்தினது பெலிஸ்தனை அல்ல, அவன் மடியில படுக்க வைச்ச தெளிலாள தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. தாவீதுக்கு எதிராக இருந்தவங்க எல்லாம் வெளியே இல்லை, உள்ளே இருந்தவங்க தான். யோசேப்புடைய சொப்பனத்துக்கு தடுத்தது எகிப்தியன் அல்ல, அண்ணமார். கூட இருக்கிறவங்களே அவன் அப்படி எதிராக மாத்தினான். அன்னைக்கும் மாத்தினா, இன்னைக்கும் மாத்திட்டு இருக்கிறான். திரும்பவும் சொல்றேன், நான் பயந்து இந்த விஷயத்துல பயந்து சொல்றேன், எனக்கும் சரி உங்களுக்கும் சரி, நம்முடைய தரிசனம் பெரிதென்றால் நமக்கு தாக்குதல் அதிகம் என்பதை ஒருபோதும் மறந்து விடவே கூடாது.